ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரவா பொங்கல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க, அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். இப்போது 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனை கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஒரு 4 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அடுத்து அந்த கடாயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை ரெண்டையுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ நான் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுலேயே நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு 1/2 கப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரா பொடியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்விம் பண்ணிவிட்டு நம்மளோட ரவையை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துலேயே ரவை எல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணிடும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் உடச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் போட்டுக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் தேவையானதை ஆட் பண்ணி தாளிச்சிடலாம். இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி பெப்பர் ஜீரா பவுடர் அதையுமே நம்ம நெய்யில் போட்டு நல்லா பொரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா பொங்கல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது எந்த சட்னியோடையும் சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.